இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. கோவிலோட இடத்த வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி வந்து பட்டா போட்டு கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து சட்டத்தில் இடமே கிடையாது. ஸோ 100% வந்து தவறு தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். கோவில் இடத்த இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் விற்பதற்கோ பட்டா போட்டு கொடுப்பதற்கோ யாருக்கும் உரிமை கிடையாது. இந்த கேஸுகள்லாம் பார்த்திங்கன்னா அறநிலையத்துறை சரியாக வந்து கையாளவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த கேஸுகள்லாம் பார்த்திங்கன்னா அறநிலையத்துறை சரியாக வந்து கையாளவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. பழனி கோவிலுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பாயிடுச்சு. தீர்ப்பானதனுடைய விளைவாக அந்த 2025 வருஷம் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த லேண்டை வந்து கேப்சர் பண்ணி அதை வந்து பார்க்கிங், கோவிலுக்கு உண்டான பார்க்கிங்கை அவங்க அலாட் பண்ணிட்டாங்கன்றதை பார்க்கணும். பழனி கோவிலுடைய அந்த ஈவோ மிஸ்டர் மாரிமுத்து அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து அப்போஸ் பண்ணலை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு அரசாங்க பள்ளியினுடைய ஒரு ஆசிரியர் பார்க்கலாம். ஸோ அந்த அரசாங்க பள்ளியினுடைய ஆசிரியராக இருந்துட்டு அவர் இவ்வளவு வேலை பண்ணுறாரு, இந்த சொத்தை வந்து தனக்கு உரிமையானது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாருன்னு பார்த்தா அவரும் வந்து அவருக்கு பின்னாடி யாரோ இருப்பார் அப்படின்னு தான் தோணுது. பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக ஆர்வலர் திரு முருகன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சிறப்பு சார். நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ பழனி கோவில் அந்த விவகாரம் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஊடகத்துலேயும் அதான் அதிகமாக விவாத பொருளாகவும் மாறி இருக்கு. உண்மையாலே அந்த ஏக்கர், அந்த சர்ச்சைக்குரிய அந்த ஏக்கர் வந்து ரெஜிஸ்டர் பண்ண விதம் வந்து உண்மையிலே சட்டவிரோதமாக நடந்திருக்கா, இல்லை பின்னணியில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கா சார்? இல்லை, 100% வந்து அது சட்டவிரோதம் தான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக கோவிலோட இடம். ஸோ கோவிலோட இடத்த வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி வந்து பட்டா போட்டு கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து சட்டத்தில் இடமே கிடையாது. ஸோ 100% வந்து தவறு தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ ஒரு பேச்சு என்னென்னா, எல்லாம் என்ன சொல்கிறாங்க, 100 கோடி 120 கோடி சொத்து மதிப்பு உள்ளதை 2 கோடி டாக்குமெண்ட் காமிச்சு அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து தவறு. அதுவே வந்து பார்த்திங்கன்னா தவறு தான். ஆனால் அந்த தவறுக்கெல்லாம் முன்னாடி பிரதான தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, கோவில் இடத்த இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் விற்பதற்கோ பட்டா போட்டு கொடுப்பதற்கோ யாருக்கும் உரிமை கிடையாது. ஸோ குறிப்பாக இந்த இடத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து 1889 வந்து ஒரு குப்புசாமி அப்படின்றவர் தானமாக கொடுக்குறார், கோவிலுக்கு வந்து கொடுக்குறாரு. ஸோ கொடுத்து அந்த கோவிலுடைய பணிகள் செய்கிறதுக்காக இது பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா, காலப்போக்கில் வந்து இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த இடங்கள் வந்து பிரிட்டிஷ் பீரியடு வருது, சுதந்திரங்கள் வருது, இதெல்லாம் வரும் பொழுது அங்கங்கே குட்டி குட்டி மடங்கள்லாம் வருது. ஸோ அந்த மடங்களை யாராவது நிர்வாகம் பண்ணுவாங்க. அப்படி நிர்வாகம் பண்ணும்போது வழி வழியாக அப்படியே வர்றவங்க என்ன ஆகும், நமக்கு இந்த அறநிலைத்துறை வந்துருச்சு, ஹெச்ஆர்என்சி வந்துருச்சு. இந்த ஹெச்ஆர்என்சி வந்து சரியாக இந்த நிலங்களை மெயின்டைன் பண்ணாத காரணத்தால், இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஒழுங்குபடுத்தி வரையறை செய்து மெயின்டைன் பண்ணாத காரணத்தால் இந்த மாதிரி இந்த தானமாக கொடுத்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஆக்கிரமிப்புகள் வந்து நிறைய வந்திருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ ஆக்கிரமிப்புகள் அறநிலையத்துறைக்கு உட்பட்டு அவர்களாகவே அந்த வாடகை கொடுத்த விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி இல்லாமல் இது தானமாக கொடுத்த இடத்தையே வந்து இது எங்கள் இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மடங்களும் நிறைய இருக்குதுன்னு பார்க்குறோம். அந்த கேட்டகரியில் தான் இந்த இடம் வந்து பார்க்குறோம். 1 ஏக்கரு 40 சென்ட் அப்படின்னு பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 1.4 ஏக்கர்ஸ். அந்த 1.4 ஏக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 120 கோடிக்கு மேலே அது வந்து கோவிலுக்கு சொந்தமான இடம். இது மாதிரியான ஒரு லிட்டிகேஷன் வழக்குகள் நிறைய இருக்குது. கோவில் சம்மந்தப்பட்ட வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து கோவில்கள் சம்மந்தப்பட்ட இடத்த வந்து ஆக்கிரமித்து கொண்டு இது எங்கள் இடம் அப்படின்னு சொல்லி வழக்காடக்கூடிய நிறைய கேஸுகள் இருக்குதுன்னு பார்க்குறோம். நம்ம இந்த கேஸுகள்லாம் பார்த்திங்கன்னா அறநிலையத்துறை சரியாக வந்து கையாளவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த கடந்த நம்ம அந்த ஆட்சிகள்லாம் பார்க்குறோம். இந்த ஒரு 50-60 வருஷம் ஆட்சிகளில் வந்து அறநிலையத்துறை சரியாக செயல்படவில்லை. இல்லை சார், அப்படி பார்த்தா கூட ஒரு கோயிலுக்கும் ஒரு அறங்காவலர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களாம் வந்து இதை நிர்வகிக்கிறதுக்கு தானே சார் அவங்க இருக்காங்க. கண்டிப்பாக இதில் ஈடுபாடு ஏதாவது தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நிச்சயம் சார். இப்போ உங்கள் சொத்து இருக்குது சார், உங்கள் ஃபேமிலியோட சொத்து உங்கள் பேரில் இருக்குது, நீங்கள் தான் நிர்வாகம் பண்ணுறீங்க. அதில் ஒரு லிட்டிகேஷன் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் சும்மா விடுவீங்களா?
நீங்கள் எவ்வளோ மெனக்கிடுவீங்க, எவ்வளோ எஃபர்ட் போடுவீங்க. ஸோ இந்த எஃபர்ட் போட வேண்டிய இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கோவிலினுடைய அந்த ஆணையர், இஓ அப்படின்னு சொல்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அவர் தான் பண்ணணும். அவங்க சரியாக பண்ணலைன்றதான் குற்றச்சாட்டு. நிறைய கோவில்களில் வந்து அந்த இடத்த வந்து சரியாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணலை. அந்த வழக்குகள் போச்சுன்னா அந்த வழக்குகளுக்கு உண்டான அந்த ஹியரிங்லாம் சரியாக இவங்க வந்து ப்ராப்பராக அட்டன் பண்ணாதனுடைய விளைவு தான் பார்த்தீங்க அப்படின்னா. அதை எல்லாரையும் நான் சொல்ல முடியாது, எல்லா இஓஸும் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இதில் நிறைய குற்றச்சாட்டுகள் நிறைய இஓஸ் மேலே இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதனுடைய விளைவு இன்றைக்கு கோயில் இடங்கள் வந்து நிறைய இதே மாதிரி லிட்டிகேட் ஆகிருக்குதுன்னு பார்க்குறோம், வில்லங்கமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ இந்த குறிப்பிட்ட இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இது பழனி கோவிலுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பாயிடுச்சு. தீர்ப்பானதனுடைய விளைவாக அந்த 2025 வருஷம் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த லேண்டை வந்து கேப்சர் பண்ணி அதை வந்து பார்க்கிங், கோவிலுக்கு உண்டான பார்க்கிங்கை அவங்க அலாட் பண்ணிட்டாங்கன்றதை பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவில் சொத்துக்களை பராமரிக்கணும், கோவில் சொத்துக்களை வந்து மீட்கணும் அப்படின்றது இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது. அது ஒரு கேஸ் போய் அந்த கேஸும் ஃபேவர் ஆகி ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமும் அவ்வளோ அசால்ட்டாக இருந்திருக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். இது வந்து இன்றைக்கி நடக்கலை. லாஸ்ட்டு கவர்மெண்ட் முடியும் பொழுது அந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதியே இதுக்கு உண்டான ஸ்டெப் எடுத்துருக்கிறாங்க. ஸ்டெப் எடுத்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுக்கும்போது அப்போ அன்னைக்கு தேதியில் ஒரு ரிஜிஸ்ட்ரார் இருந்திருக்கிறார், மிஸ்டர் பழனிசாமி அப்படின்னு சொல்லி. அவர் அந்த பேப்பரை பார்த்த உடனே இது வந்து லிட்டிகேஷன் இது அப்படின்னு சொல்லி தள்ளி பெண்டிங் வச்சுட்டார். அவர் அதை வந்து பெண்டிங் வச்சுட்டார். ஸோ பெண்டிங் வச்சோன்னா என்ன ஆகுது, கவர்மெண்ட்டு மாறுது. ஸோ இப்போ நான் வந்து சொல்கிறது, இப்போ கவர்மெண்ட் தப்பு பண்ணியிருக்குது, மினிஸ்டர்ஸ் தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது, அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆக்சுவலாக இந்த பெண்டிங் கேஸ் என்ன இருக்குதுன்னா, இந்த பெண்டிங்கை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக அவங்க ஒரு கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ கோர்ட்டுக்கு போகும்போது அவங்க கேட்குறது என்னென்னா, இந்த பெண்டிங் டாக்குமெண்டேஷன் எனக்கு வந்து கிளியர் ஆகணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இந்த பெண்டிங் டாக்குமெண்டேஷன் இதில் கிளியர் ஆகணும். அப்போ என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ரிஜிஸ்ட்ரார் வந்து நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அது பாசிட்டிவாக இருந்ததுன்னா பெண்டிங்கை கிளியர் பண்ணி கொடுத்துருங்க அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதோட ஜட்ஜ்மெண்ட் வந்து அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பழனி கோவிலினுடைய அந்த இஓ மிஸ்டர் மாரிமுத்து அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து அப்போஸ் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனாலும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தினுடைய 2ஆம் தேதி இந்த டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் 6ஆம் தேதி நடக்குது. அவர் 2ஆம் தேதி ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, அஃபீஷியல் லெட்டர் கொடுக்குறாரு. இது கோவிலுக்கு சொந்தமான இடம், இது வந்து ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு ப்ரீவியஸ் ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு ஃபேவராக இருக்குது, நீங்கள் இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் லெட்டர் கொடுக்குறாரு. அவர் சார்பில் லெட்டர் கொடுத்துருக்கிறார். பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ரிஜிஸ்ட்ராரும் அப்போஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். அவர் லீவ் போட்டிருக்கிறார். அந்த 6ஆம் தேதி கரெக்டாக அவர் லீவ் போட்டிருக்கிறாரு. ஸோ லீவ் போட்டோடனே கொடைக்கானலில் இருக்கிற அந்த ஒரு ரிஜிஸ்ட்ரார் வந்து இந்த டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாரு. ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாரு. யாருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாருன்னா 2 பேர், வெள்ளத்துறை அண்டு சேதுபதி அப்படின்ற சார். அதில் இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய சொத்துக்களை வாங்குற அளவுக்கு அவ்வளோ வசதியானவர்கள் போட்டு தெரியலை. இதுக்கு உண்டான அந்த டிடிஸ் அந்த செக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 கோடி கொடுத்துருக்குறாங்கன்றது அந்த மார்ச் மாதம் கொடுத்தது. அதெல்லாம் என்கேஷ் ஆகிருக்குதா, அது யாருக்கு போயிருக்கு, என்ன போயிருக்குது. ஸோ இதனுடைய ட்ரஸ்டின்னு சொல்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம விழுப்புரத்தில் இருக்கிறாரு. அவர் பேர் வந்து சம்திங் முருகதாஸ் சம்திங் அவருடைய பேர் வருது. அவர் ஒரு பள்ளி ஆசிரியர்னு பார்க்குறோம், ஒரு அரசாங்க பள்ளியினுடைய ஒரு ஆசிரியர்னு பார்க்குறோம். ஸோ அந்த அரசாங்க பள்ளியினுடைய ஆசிரியராக இருந்துட்டு அவர் இவ்வளவு வேலை பண்ணுறாரு, இந்த சொத்தை வந்து தனக்கு உரிமையானது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாருன்னு பார்த்தா, அவரும் வந்து அவருக்கு பின்னாடி யாரோ இருப்பார் அப்படி தான் தோணுது. அவரும் அதுக்கு பின்னாடி வந்து நிச்சயமாக வேறு யாராவது தான் அவர் இருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு மடத்துக்குள்ளே ஒரு தீர்மானம் போட்டதாகவும், இவரை அந்த தீர்மானத்தினுடைய தலைவராக நியமித்ததாகவும், அவருக்கு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்ததாகவும் சொல்லி அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, சைனிங் பர்சன் ஆக்கிடுறாங்க. அதாவது யார் இப்போ இதுக்கு ஓனர் யார், இந்த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வந்து அங்கே வந்து பழனி முருகன் தான். அந்த முருகன் வந்து சைன் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் ஈஓன்னு நம்ம நியமிச்சிருக்கிறோம். அந்த ஈஓக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செல்லிங் ரைட்ஸ் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. சார் அந்த செல்லிங் ரைட்ஸ் செல்லிங்னே கிடையாது, தானமாக கொடுக்கப்பட்டது வந்து கோவிலுக்கு தானமாக கொடுக்கப்பட்டது. அவங்க வந்து அதை மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அந்த கல்வெட்டுகள் தான் நமக்கு வந்து சான்று. என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கோவில் பணிகள் செய்கிறதுக்கு இந்த இடத்துல வரக்கூடிய வருமானத்தை வச்சு இந்த கோவில் பணிகளை செய்யுங்கள்,
சார் நான் ஒரு டவுட்டுக்காக கேட்குறேன். இந்த பணிகள் வந்து நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை கட்ட போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கூட இந்த நிலத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது சார். பயன்படுத்தலாம்னா அதுக்கு வரையறைகள் நிறைய இருக்குது. அறநிலையத்துறை சட்டமே இருக்குது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அதாவது எப்படின்னா, அந்த அறநிலையத்துறை சார்ந்த விஷயமா, கோவில் சார்ந்த விஷயமாக இருக்கணும். இப்போ நீங்கள் அந்த மருத்துவமனை கட்டுறீங்க, கல்லூரி கட்டுறீங்க அப்படின்னா கூட அதில் வந்து இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு பாடங்கள்லாம் அதில் வரணும் அப்படின்றது இருக்குது. அதுவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து நாம் என்ன பார்த்துருக்குறோம், ஒரு சுயநலம் வரக்கூடாது, இதில் வந்து வேற யாரும் இதை வந்து பயன்படுத்துகிற அளவுக்கு வரக்கூடாது, இதை வேற யாரும் இதை யூட்டிலைஸ் பண்ணி அனுபவிக்கிற அளவுக்கு வரக்கூடாதுன்ற சில வரையறையெல்லாம் இருக்குது. ஏன்னா கோவிலுக்கு தானமாக கொடுத்தது. ஸோ இப்போ பாருங்கள், 120 கோடியை 2 கோடி ரூபாய்க்கு யாருக்கோ விற்கிறாங்கன்னா அப்போ எவ்வளவு பெரிய ஒரு பலனை அனுபவிச்சிருக்கிறாங்க, ஒரு முறைகேடு நடந்திருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம முறைகேடுன்னு சொல்ல வர்றதுக்கான காரணம் என்னென்னா இந்த விஷயம்தான். அந்த ரிஜிஸ்ட்ரார் அன்னைக்கு லீவ் போட்டிருக்கிறாரு, இன்னொரு ரிஜிஸ்ட்ராரை வச்சு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க. இது நடந்திருக்குது. ஓகேயா, இது ஒரு தவறு செய்வதற்கு உண்டான காரணம் முகாந்திரம் இருப்பதாக நமக்கு தெரியுதுன்னு பார்க்குறோம். இன்றைக்கி சிபிசிஐடியில் வழக்கு இருக்குது. அதற்கப்புறம் ஒரு விஷயம், அந்த கோவிலுடைய அந்த ஈவோ, அந்த ஆணையருக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், 6ஆம் தேதி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்குது. அந்த ஈவோக்கு 9ஆம் தேதி அவருக்கு வந்து அறநிலையத்துறையினுடைய ஹெச்ஆர்என்சியினுடைய ஒரு இணை ஆணையராக அவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குது சென்னையினுடைய அலுவலகத்துக்கு. ஸோ இது ஒரு பெரிய ப்ரொமோஷன், அது ஒரு சாதாரண ஒரு ப்ரொமோஷன் கிடையாது ஆக்சுவலாக. பட் இதில் வந்து நம்ம அமைச்சர் சொன்ன பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பெயர் வந்து அந்த லிஸ்ட்டில் இருந்தது, அந்த லிஸ்டினுடைய அடிப்படையில், அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் அவருக்கு வந்து இந்த ப்ரொமோஷன் கிடச்சிருக்குன்னு சொல்லி அமைச்சர் சொல்கிறாங்க. பட் இப்போயும் நான் வந்து யாரையும் குற்றம் சாட்ட முடியாது, இந்த இடத்துலையும் நம்ம அமைச்சர்களை குற்றம் சாட்ட முடியாது. ஆனால் என்ன நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டும் ரொம்ப டேட் ரொம்ப க்ளோஸராக இருக்குது இல்லையா. 6ஆம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன், 9ஆம் தேதி அவருக்கு ப்ரமோஷன். அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து ஸ்ட்ராங்காக இதை அப்போஸ் பண்ணலை அப்படின்ற நமக்கு தெரிய வருது. இதில் வந்து இது வந்து அவர் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல, சமூக ஆர்வலர்கள், மீடியாஸ் இதெல்லாம் வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்கிறாங்க, ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதற்கப்புறம் அறநிலையத்துறையிலேருந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க, பதிவுத்துறையிலேருந்தும் இந்த பதிவை வந்து நீக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அந்த ரிஜிஸ்ட்ராரும் இன்றைக்கு வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்னு பார்க்குறோம். இப்போயும் அவர் வந்து முன்ஜாமீன் கேட்டிருக்கிறாருன்னு பார்க்குறோம். அவர் கைது செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுன்னு பார்க்குறோம். இன்றைக்கி வழக்கு வந்து சிபிசிஐடி கையில் இருக்குது. சிபிசிஐடிக்கு போயிருக்கு, அவங்க என்கொயரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த விழுப்புரத்தில் அந்த முருகதாஸ் அப்படின்றவரை வந்து இன்றைக்கி அவருடைய இல்லத்தெல்லாம் சீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது பார்க்குறோம். ஆரோக்கியமான விஷயந்தான். பட் நம்ம என்னென்னா, இந்த புதிதாக அமைந்த அரசாங்கம் வந்து மிஸ்டர் க்ளீன் அப்படின்னு சொல்லி இருக்குது, நோ கொஸ்டின் அபவுட் இட். இன்றைக்கி வந்து நல்லா போயிட்டு இருக்குன்றது பார்க்குறோம். எங்கேயும் கரப்ஷன் இல்லை, அதிகாரிகள்லாம் பயப்படுறாங்க இன்றைக்கி லஞ்சம் வாங்குறதுக்கு, எல்லாமே வந்து ஒழுங்காக போயிட்டு இருக்குதுன்னு பார்க்குறோம். கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். நிறைய பேர் பாராட்டுறது நம்ம கேட்குறோம். நம்ம அப்போ இந்த இடத்துல இது வந்து தேவையா? ஏன்னா இது ஒரு பெரிய பிளண்ட் மிஸ்டேக். இல்லை, இந்த ஒரு கவர்மெண்ட் நல்லா போயிட்டு இருக்க இடத்துல யாராவது நம்ம வந்து ஒரு கல்லை போட்டு நம்ம கெடுக்கணுன்ற மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி இருக்கான்னு நான் கேட்குறேன். இல்லை, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது இப்போ ஆரம்பிச்சது இல்லை, இப்போ இனிஷியேட் பண்ணது இல்லை. மார்ச் 27ஆம் தேதி இனிஷியேட் பண்ணது. அதாவது இப்போ லாஸ்ட் கவர்மெண்ட் இருக்கும்போதே அது ஆரம்பிச்சது. ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணதுனால அது அதுக்கப்புறம் மெட்டீரியலைஸ் பண்ண முடியலை. அந்த பழனியப்பன் ரிஜிஸ்ட்ராரும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் பெண்டிங் போட்டுட்டார். ஸோ அவர் இது என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பெண்டிங் போட்டார் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ இதோட இனிஷியேஷன் எல்லாம் லாஸ்ட் கவர்மெண்ட்டில் இருந்தே இது நம்ம வந்திருக்குன்னு பார்க்குறோம். இதில் சம்மந்தப்பட்ட அந்த வக்கீல் மிஸ்டர் சிவகுமார் அப்படின்றவர் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. அவருக்கும் அந்த பழைய டிஎம்கே பீப்புளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்குதுன்னு பார்க்குறோம். அவர் வந்து ஒட்டஞ்சத்திரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது பழனி பக்கத்தில், திண்டுக்கல் பக்கத்தில். ஒரு ஜேபி அசோசியேட்ஸ் அப்படின்ற ஒரு டீமு, அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்குதுன்னு பார்க்குறோம். இது எல்லாமே சிபிசிஐடி என்கொயரியில் வந்தாலும் நமக்கு சிபிஐ கிட்ட கொடுத்துட்டா பிரச்சனை இல்லைன்னு சார் நான் கேட்கணும். சிபிசிஐடி விசாரிக்கிறத விட சிபிஐ போகிறது பெஸ்ட்டுன்னு. சிபிஐ போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச முதலமைச்சர் வந்து இதை வந்து சிபிஐக்கு கொடுத்துடணும். ஏன்னா உங்கள் மினிஸ்ட்ரி மேலே ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அவருடைய உறவினர்னு சொல்கிறாங்க. நான் அப்படி உறவினர்லாம் சொல்ல வரல. ஏன்னா அவரே மறுத்துட்டாரு. ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் இனிஷியேஷன் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்ல வரோம். அதுக்காக நம்ம வந்து சேகர்பாபு அவர்களையும் குறை சொல்ல முடியாது மினிஸ்டர். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் சைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2025 செப்டம்பர் மாதம் இது கோயிலுக்கு சொந்தமானதுன்னு தீர்ப்பு வந்த உடனே இதை பார்க்கிங்காக அலாட் பண்ணுறாங்க.
அந்த போன கவர்மெண்ட். அதாவது நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நல்லதையும் பார்க்கணும், கெட்டதையும் பார்க்கணும். அப்படியே ஒரு சாரா நம்ம தப்பு சொல்லிட முடியாது. இது பார்க்கிங் உண்டாடுதுன்னு சொல்லி அலர்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் குற்றம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து இதை விற்பதற்கு வந்து ஏற்பாடுகள் நடக்குது அப்படின்றது பார்க்குறோம். ஸோ இதனுடைய முழு விவரங்கள் வந்து நமக்கு சிபிஐக்கு நமக்கு வரணும் அப்படின்னு பார்க்குறோம். சிபிஐ கையில் நீங்கள் கொடுத்தால்தான் என்ன நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் இதுல ஈடுபட்டிருக்காருன்னு சொன்னதே ஒரு அவதூறுன்ற மாதிரி அவர் திட்டவட்டமா கண்டிப்பா. அப்போ வந்து யாரை விசாரிக்கணும்னா கண்டிப்பா இந்த 3 நாள் அதிகாரிகளை கரெக்டா விசாரிச்சாலே தெரிய வந்துடும். நிச்சயமா. ஏன்னு கேட்டாங்கன்னா, நம்ம வந்து அவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மிஸ்டர் மாரிமுத்து, அப்புறம் ஆணையர் திரு குமரகுரு அவர்கள். ஏன்னா அவங்க தான் வந்து ஆக்சுவலா அறநிலைத்துறைக்கும் அவர் தான் செக்ரட்டரி, இது பதிவுத்துறைக்கும் அவர் தான் செக்ரட்டரி. ஸோ ரெண்டுமே இன்வால்வ்டு சார். ரெண்டுமே இன்வால்வ் இருக்கிறதுனால இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரொமோஷனும் உடனே வந்துருக்குது. ஸோ இந்த ப்ரொமோஷனும் உடனே வந்ததுனால இதில் வந்து நமக்கு வந்து என்னென்னா ஒரு ப்ராப்பர் என்கொயரி வந்து தேவை அப்படின்றது முக்கியமாக தெரியுது. நம்ம ஏன்னா இப்போ நம்ம ஒரு பொதுவாக நம்ம அப்படியே குற்றம் சாட்டிட முடியாது. இவங்கெல்லாம் ஊழல் செய்திருக்கிறாங்க அப்படின்னா நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்க தனபால் அவர்களுடைய அந்த சன் வந்து இப்போ மினிஸ்டராக இருக்கிறாங்க பதிவுத்துறைக்கு, அவங்களும் அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கீழே அதிகாரிகள் தவறு செய்திருக்கிறாங்கன்னு தெரியுது. ஏன்னா ரிஜிஸ்ட்ரார் தப்பு பண்ணியிருக்கிறார். தெரிஞ்சு பண்ணாலும் சரி, தெரியாமல் பண்ணாலும் சரி, அவங்க மேலே தப்பு தான் சார். தப்பு தான். இந்த இடத்துல அதிகாரிகள் மேலே கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் வைக்கிறோம். அப்போ தான் கவர்மெண்ட் மேலே அந்த அந்த ஒரு கரை வந்து போகும் அப்படின்றத பார்க்கணும், நீங்குன்றதை பார்க்குறோம். ஏன்னா இதை எதிர்கட்சிகள் நிச்சயமாக இதை வந்து கையில் எடுக்கும்னு பார்க்குறோம். ஏன்னா இத்தனை வருஷம் வந்து இப்படி ஒரு இடத்த வந்து முறைகேடாக ரிஜிஸ்டர் பண்ணலை. ஆக்கிரமிப்புகள் இன்னும் நிறைய இருக்குது. ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வாடகை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் வந்து ஒரு பெட்ரோல் பல்க்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அவர் ரங்கராஜன் நரசிம்மன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் நிறைய பேசிட்டே இருப்பார். அவர் நிறைய பேசுவார். அவர் சொல்லுவார், பாருங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100% ஒரு 2.5 லட்ச ரூபா வாடகையை இவங்க ஒரு 20,000 30,000 தான் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நிறைய தப்பு நடந்திருக்குன்றதெல்லாம் நிறைய அவர் சொல்லுவார். அவர் ஆக்கிரமிப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பதிவு பண்ணி கொடுத்த வரலாறு வந்து இப்போ தான் பார்க்குறோம் நம்ம. ஒன்று. அதே மாதிரியே கரூர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3084 ஏக்கர் கோவிலினுடைய நிலம் வந்து 1963 ஒரு சட்டம் வருது. இனாம் இடம் வந்து ஒரு சிறிய அளவில் வந்து யாராவது பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். குறிப்பாக விவசாய நிலங்கள். என்ன கான்செப்ட் சார்? பிரிட்டிஷ் டைம்ல கொண்டு வந்ததா அந்த இனாம் பட்டான்றது? சார் இனாம் பட்டா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இனாம் இடத்துக்கு வந்து பட்டா அப்படின்றது அவங்க அனுபவிச்சாங்கன்னா, அந்த இடத்த வந்து அவங்க ரொம்ப காலமாக விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் ஒன்று வந்து ஒரு வரையறை இருக்கு. அதுக்கு வந்து வரையறை நிறைய, அதுக்கு வந்து வரையறை இருக்கு. அந்த வரையறைக்கு உட்பட்டு வந்தால் தான் கொடுக்கணுன்றது இருக்கு. அதன் அடிப்படையில் 1963 அது பண்ணாங்க. அது ராயத் வரி சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து பட்டா கொடுத்துருக்குறாங்க. பட் அந்த பட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவணக்குறிப்புன்னு சொல்லியிருக்கும். அந்த ஈசி நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்க போகிறோம் இல்லை விற்க போகிறோம்னா அந்த ஈசி பார்க்கும் பொழுது கீழே வந்து ஆவணக்குறிப்பு அப்படின்னு இருக்கும். அந்த ஆவணக்குறிப்பில் ஏதாவது ஒரு மார்க்கிங் வந்ததுன்னா அந்த மார்க்கிங் நம்ம செக் பண்ணணும்னு அர்த்தம். ஒரு லிட்டிகேஷன் இருக்குது, ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது, ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆவணக்குறிப்பில் தெரியும். அந்த இடமெல்லாம் ஆவணக்குறிப்பில் இது ஹெச்ஆர்என்சி சம்மந்தப்பட்ட இடம் அப்படின்றது இருக்குது. அதாவது இந்த ராயத் வரியின் அடிப்படையில் அவங்களுக்கு பட்டா கொடுத்தாலுமே அந்த பட்டா வந்து கோவிலுக்கு தான் சொந்தம். இதை வந்து விற்பதற்கு உரிமை கிடையாது, அவங்க அனுபவிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எத்தனை வருஷத்துக்கு வேணுமா சார்? அவங்க அதுலேயும் லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ அந்த லீஸுனாலும் ஒரு லிமிடேஷன் இருக்குது, வாடகைனாலும் லிமிடேஷன்ஸ் இருக்குது. இவங்க வந்து அனுபவிச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு 3085 ஏக்கர் கொடுத்துருக்காங்க. பட் அதை விற்பதற்கு உரிமை கிடையாது அப்படின்ற விஷயம்லாம் அதில் இருக்குது. இதுவும் ஒரு லிட்டிகேஷன் போயிட்டுருக்கு. இப்போ ஹெச்ஆர்என்சி என்ன பண்ணியிருக்குன்னா இந்த ஆவணக்குறிப்பில் அதை நீக்கிடுச்சுன்னு பார்க்குறோம். ஆவணக்குறிப்பில் நீக்கிடுச்சு. என்ன ஆவணக்குறிப்பில் நீக்கிடுச்சுன்னு அர்த்தம்? நீங்கள் விற்றுக்கொள்ளலாம். ஸோ விற்றுக்கொள்ளலாம்னு சொன்னாலே முழு ஓனர் ஆகிடுறாங்க அவங்க. ஸோ அதனுடைய இடத்துக்கு உண்டான அவங்க லோன் போகலாம், அவங்க வந்து அதை ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணலாம். அப்போ ஃபுல் ரைட்ஸ் அவங்களுக்கு போயிடுது. அப்போ எதனால் இது பண்ணது சார்? இது அரசியல் காரணத்துக்காக? ஏன்னா கரூரில் இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது, இந்த காரணமாக வச்சு கவர்மெண்ட் இப்படி பண்ணாங்கன்ற அந்த சந்தேகம் எனக்கு வருது. உங்களுக்கு எப்படி சார் தோணும்? இல்லை, நம்ம அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னு கேட்டாங்கன்னா இடைத்தேர்தல் 7 தொகுதியில் வருது.
அது வந்து கரூரில் மட்டும் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம கரூர் ஒரு முக்கியமான தொகுதி, கரூர் முக்கியமான தொகுதி. ஆனால் இப்போ நம்ம அன்னைக்கு பேசணும், இன்னைக்கு வந்து கரூர் மக்களை போய் சந்திச்சிருக்கிறாங்க, நினைவு சின்னம் அமைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கரூர் மக்களை வந்து அவங்க ஒரு கூல் பண்ண பார்த்தோன்னா விஜயபாஸ்கர் அவர்களே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது அவர் தாவைக்காக்கு வந்ததுனால இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருப்பதாக நான் வந்து நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் இப்படி கோவிலுடைய இடத்த வந்து பிளாக்கிங்கில் இருக்கிறத நீங்கள் ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா நாளைக்கு என்ன ஆகும்னா இதனுடைய தொடர்ச்சி, இதனுடைய நீட்சி ஒவ்வொரு இடத்துக்காக போகுமா அப்படின்ற அச்சம் வரும். கண்டிப்பா பல மாவட்டங்கள்ல இருக்கு. இன்னைக்கு விவசாய நிலங்கள் இருக்கு, கோயில் பக்கத்தில் உள்ள வீடுகள் இருக்கு, நிறைய இடங்கள் இருக்கு. இதை காட்டி சேலஞ்ச் பண்ணுவாங்களா சார்? இதை காமிச்சு நீங்கள் நாளைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நான் இதில் அனுபவிக்கிறேன், 20 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன், எனக்கு இந்த பட்டா கொடுங்க, எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ரைட்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நாளைக்கு எங்கே போகிறது சொல்லுங்கள்? அப்போது ஒரு கோயிலோட இடத்துக்கு ஒரு பாதுகாப்புன்ற இடத்துல ஒரு பெரிய கொஸ்டின் வரும். இப்போ எதனால் அவங்க பண்ணாங்கன்ற சர்ச்சைக்குள்ளே போகிறத விட இது இந்த இடத்துலையே வந்து ஸ்டாப் பண்ணுறது நல்லது. ஏன்னா அவங்க அனுபவிக்கலாம்னா அவங்க அனுபவிக்கலாம், பிரச்சனை இல்லை. அது பட் அவங்கள நீங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கோவில் இடத்துல ரிலீஸ் பண்ணால் இதை பேஸ் பண்ணி மற்ற இடத்துல கேட்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதையும் அரசாங்கம் வந்து கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இது ஒரு முக்கியமான அம்சம். இன்றைக்கி ஒரு வக்ஃபு வாரியத்திலிருந்து நீங்கள் ஒரு சென்ட் இடத்த நீங்கள் வந்து யாரும் வந்து அதை தவறாக பயன்படுத்த முடியாது. அதை அந்த அளவுக்கு அவங்க கட்டுக்கோப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன், நல்ல விஷயந்தான். அதே மாதிரி ஹெச்ஆர்என்சிக்கும் இன்றைக்கி இந்த கோயில் இடத்த வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சத்தை வந்து அரசாங்கம் வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்றது நம்முடைய கருத்து. நிச்சயமாக. ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி சார்.